பாஜக ஆளும் மாநிலங்களில் அதிக பாலியல் வன்முறைகள் நடப்பதாக அதிமுக தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மராட்டியத்தில் இதுபோன்ற அதிக பாலியல் வன்முறைகள் நடப்பதாக அதிமுகவின் சத்யன் தெரிவித்திருக்கிறார். 2021 உத்தரப்பிரதேசத்தில் 2845, மத்திய பிரதேசத்தில் 2947 என பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதாகவும், பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கான கருவி ஒன்றை கண்டுபிடித்து கருவியை பயன்படுத்தி பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் கோவை சத்யன் பகிர்ந்திருக்கிறார் தகவல்களை. நாட்டிலேயே பாஜக ஆளும் மாநிலங்களில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மராட்டியத்தில் இதுபோன்ற குற்றங்கள் அதிகம் காணப்படுவதாக அவர் புகார் தெரிவித்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமைகளில் ராஜஸ்தானில் மட்டும் 6000க்கும் மேற்பட்ட வன்கொடுமைகள் நடைபெற்றிருப்பதாகவும், 2021 உத்தரப்பிரதேசம், மராட்டியம் போன்ற மாநிலங்களில் 2000க்கும் அதிகமான பாலியல் வன்கொடுமைகள் புகார்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தாங்கள் கண்டுபிடித்த கருவியை பயன்படுத்தி பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் அவர் இந்த குற்றச்சாட்டில் தெரிவித்திருக்கிறார். நாட்டிலேயே பாஜக ஆளும் மாநிலங்களில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகம் இருப்பதாக அதிமுகவின் கோவை சத்யன் புகார் தெரிவித்திருக்கிறார். 2021ஆம் ஆண்டு நாடு முழுவதும் நடந்த 31,516 பாலியல் வன்கொடுமைகளில் ராஜஸ்தானில் மட்டும் 6000க்கும் அதிகமாகவும், மராட்டியம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் 2021 2000க்கும் அதிகமான பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தாங்கள் கண்டுபிடித்த கருவிக்கு காப்புரிமை கோரியிருக்கிறார். அதை பயன்படுத்தி வன்கொடுமைகளை தடுக்க ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பை நாடுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கோவை சத்யன் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு சத்யன், இணைந்தமைக்கு நன்றி. இது என்ன விதமான கருவி? இதன் மூலம் எப்படி இந்த வன்கொடுமைகளை தடுக்க முடியும்? பாலியல் வன்கொடுமைகளை நீங்க நிறைய தரவுகளோட சொல்லியிருக்கிறீங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் இது போன்ற பாலியல் வன்முறைகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இது பற்றிய விவரங்கள் என்ன? இந்தியாவில் ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 30,000க்கும் மேற்பட்ட பெண்கள் கற்பழிப்பு செய்யப்பட்டிருக்காங்க, வழக்கு தொடுக்கிறாரு. 30,000 பெண்கள். அதுல 4 மாநிலம் தரவரிசை பார்த்தா எந்த மாநிலத்துல கற்பழிப்பு வழக்கு ஜாஸ்தியா வருதுன்னு பார்த்தா முதல் மாநிலம் ராஜஸ்தான், 2வது மாநிலம் உத்தரப்பிரதேசம், 3வது மத்திய பிரதேசம், 4வது மகாராஷ்டிரா. இந்த தரவுகள் அளிக்கிறது என்சிஆர்பி, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ தான் இந்த தரவுகள் அளிக்கிறாங்க. தொடர்ச்சியாக ராஜஸ்தான் மாநிலம் தான் கற்பழிப்புல முதல் இடமா இருக்கு, 2வது யூபி, 3வது எம்பி, 4வது மகாராஷ்டிரா. ஸோ இந்த கற்பழிப்பை தடுப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? இன்னொரு ஆய்வு என்ன சொல்லணும்னா, 15 நிமிடங்களுக்குள்ள ஒரு குழந்தை ஒரு பாலியல் துன்புறுத்தல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறது இந்தியாவில். குழந்தைகளுக்கு மேல இருக்கக்கூடிய குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் 500 விழுக்காடு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி அதே என்சிஆர்பி தான் சொல்றாங்க. அப்ப இதை தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு தகவல் தொழில்நுட்பத்தோட சாதனம், வேரபிள் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அணியக்கூடிய ஒரு உபகரணம். ஒரு 4 பேர், அதுல 2 பெண்கள். சென்னையை சேர்ந்த வினோதினி சர்மான்னு ஒருத்தங்க, கல்கட்டாவை சேர்ந்த டயானா பனிக்கு, அவருடைய கணவர் அனந்த் கவுடா, அப்படியே அப்ப வினோதினி சர்மாவோட கணவர். இந்த 4 பேரும் இந்த கற்பழிப்பு சாதனம், கற்பழிப்பை தடுப்பதற்கான சாதனம் அப்படின்னு சொல்லி காப்புரிமை 2021 அப்ளை பண்ணி அது நிறைய ஸ்க்ரூட்டனி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்திய அரசாங்கத்தினால காப்புரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிர்பயா ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, 9,000 கோடி ரூபாய் இருக்கு. அந்த நிர்பயா ஃபண்டு முழுவதுமாக பயன்படுத்தப்படவில்லைன்னு சொல்லி பல பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா. இந்த 4 மாநிலம் கற்பழிப்புல பாஜக ஆளுகிற மாநிலமா இருக்கிறதுனால இவங்கனால யாரையுமே அங்க அணுகி கவர்மெண்டோட சப்போர்ட் எடுக்க முடியலங்கிறது தான் உண்மை. அதுக்காக தான் அந்த ட்வீட் போட்டிருக்கேன் நான். நன்றி திரு சத்யன், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.